Hi guys, நான் தான் உங்கள் குட்டி சயின்டிஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு IoT-பேஸ்டான ஒரு பார்கோட் ஸ்கேனிங் சிஸ்டம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த ஒரு ஸ்கேனரையுமே அதுவும் இல்லாமல் இந்த ஒரு 8266 ஸோ இந்த ஒரு ஐசியை வச்சு ஸோ நம்ம ஒரு பார்கோட் சிஸ்டம் பண்ண போகிறோம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்மளோட காலேஜ் அட்டெண்டன்ஸ் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ இண்டஸ்ட்ரியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ நினச்சி கூட பார்க்கலாம், அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய கமெண்ட்ஸ் இது வரைக்கும் அவ்வளோ கமெண்ட்ஸ் படிச்சதே இல்லை. ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ்லி சப்போர்ட்டிங். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இந்த டாட் போர்டில் நம்மளோட சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு ரெண்டு காம்பனண்ட் மட்டும்தான். ஸோ இந்த ஒரு 8266 ஐசி, ஸோ அது நம்ம யூஎஸ்பி அதை ஹாஸ்ட் மாடியூல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாடியூலுமே நம்ம சின்ன ரெண்டு காம்பனண்ட் வச்சுமே அந்த ஒரு டாட் போர்ட் அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இந்த IoT பேஸ்டான ப்ராஜெக்டை நம்ம டாட் போர்ட் அசம்பிள் பண்ண போகிறோம். ஏன்னா ரொம்ப ரெண்டு சின்ன காம்பனண்ட் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம வயர்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம பார்த்தீங்கன்னா டாட் போர்ட் அசம்பிள் பண்ணிக்கிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாகவே நம்ம எப்போவுமே நம்ம ESP8266 நம்ம டாட் போர்ட் அசம்பிள் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு வேளை இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இதே போர்ட்ஸ் வேறு எதுக்கு தேவைப்படலாம். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சால்வரிங்லேருந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் ரிமூவ் பண்ண முடியாது டாட் போர்ட்லேருந்து. ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த மாதிரி ஃபீமேல் ஹெடர் பின்ஸை யூஸ் பண்ணி நம்ம ப்ளக்இன் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ எப்போ வேணாலும் ப்ளக் பண்ணிக்கலாம். ஸோ தேவையில்லாத நேரத்தில் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வேறு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி கான்செப்ட்டில் எல்லா ப்ராஜெக்ட் இது மட்டும் இல்லை. ஸோ எந்த ப்ராஜெக்ட்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நமக்கு நல்ல ஒரு அவுட்லுக்கும் கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸோ நம்ம இந்த போர்டை வச்சு நம்ம அப்படியே பேக் சைடில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே எல்லா பின்னையும் சால்ட்ரிங் வைக்க முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ESB அந்த சைடு ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் நம்ம இந்த எண்டும் அந்த இடம் நம்ம ஃபீமேல் ஹெடர் பின்னில் நம்ம சின்ன ஒரு சால்டரிங் மாதிரி வச்சுக்கிட்டா நம்ம எப்போவுமே அந்த ESB ஆடவே ஆடாது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நிற்கும். ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம பேக் சைடில் நம்ம ஈஸியாகவே நம்ம அந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம சால்டரிங் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள் கான்செப்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பண்ணும்போது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கடுத்து இதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம பக்கத்தில் இருக்க அந்த USB மாடியூலையும் இதே மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இந்த போர்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இது போலவே பார்த்திங்கன்னா இந்த USB ஹாஸ்ட் மாடியூலும் அசம்பிள் பண்ண போகிறோம். அதாவது ப்ளக்இன் பண்ணிக்கிட்டு தேவையான போது ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா 6 பின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேசிக்காக நம்ம 4 பின்ஸ் இருந்தாலே போதும். அதாவது RX பின் அண்ட் TX பின், அந்த கிரவுண்டு ப்ளஸ் அந்த 4 பின் இருந்தாலே போதும். ஸோ நம்ம இந்த மாடியூலில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அதே மாதிரி நமக்கு இந்த மாடியூலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஃபீமேல் ஹெடர் பின்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இது கரெக்டாக செக் இருக்கா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட் நம்ம ESB நம்ம ஜஸ்ட்டு ப்ளக்இன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்படி கரெக்டாக போகுதா, எந்த சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்காக. ஓகே, நல்லா ஃப்ரீயாகவே சீட் ஆகுது. இதுக்கேற்ற மாதிரி இந்த மாடியூலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி சால்டரிங் பண்ண போகிறோம். ஸோ நான் சால்டரிங் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டேன், உங்களுக்கு வீடியோவில் காமிக்கல. ஸோ கொஞ்சம் சால்டரிங் லென்த்தாக வீடியோ போச்சு, அதனால் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் பேக்ரவுண்டில் கொடுக்குறேன். இதில் என்ன பிரச்சனைனா நம்ம ESBயோட RX TX பார்த்தீங்கன்னா அந்த மாடியூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும். TX RXல கனெக்ட் பண்ணணும், RX TXல கனெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இதில் இருக்குது. அது ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ ஓகே, நாங்கள் எங்கள் பிரச்சனை வந்தது. ஸோ நாங்கள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கனெக்ஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ப்ராஜெக்ட் இவ்வளோ தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பார்கோடை அட்டாச் பண்ணும்போது இந்த பார்கோடு நமக்கு HID அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜில் நமக்கு அவுட்புட் கொடுக்கும். இந்த அவுட்புட் என்ன பண்ணும், இந்த இருக்க சென்ட்ரல் இருக்க மாடியூல் நமக்கு டீட்டெயிலாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு அதாவது ESBக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த ESB ஆல்ரெடி நமக்கு ஒரு வெப் சர்வரோட கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது PHP அப்படிங்கிற ஒரு வெப் சர்வர் கூட நமக்கு MySQL டேட்டாபேஸ் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கே ஆல்ரெடி நாங்கள் ஒரு குட்டி பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டேட்டாலாம் அங்கே ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிற மாதிரி. MySQL பற்றி நம்ம பேக் சைடில் நம்ம ஸ்கேன் பண்ண எப்படி பண்ணுறது, எப்படி அப்லோட் ஆகுது, எப்படி நமக்கு ஸ்டோர் பண்ணுறது எல்லாத்தையும் இப்போ பேக் சைடில் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கனெக்ஷன்லாம் சரியாக பண்ணியிருக்கோமா, நம்ம அசம்பிள் பண்ணது கரெக்டாக அப்படிங்கிறதுக்காக நம்ம பவர் சப்ளை கொடுத்து பார்க்கலாம் ESPயில். ஸோ பவர் சப்ளை கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாக நமக்கு மாடியூலில் ஒரு க்ரீன் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி இந்த பார்கோட்லேயும் நமக்கு பார்த்தீங்கன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உள்ளே நமக்கு லேசர் மாற்றி ஸ்கேனர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நமக்கு இப்போ ஸ்கேனுக்கு ரெடி ஆகி இப்போ இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு இந்த பார்கோட டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு MySQL அப்படிங்கிற டேட்டா பேஸில் நமக்கு அப்படியே காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு 4 காலம்ஸோட நமக்கு அந்த MySQL டேட்டா பேஸில் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அங்கே தான் நமக்கு இந்த டேட்டாவோட இந்த பார்கோட டேட்டாலாம் காமிக்கும். அடுத்தது எப்படி நம்ம இந்த ஸ்கேனர் ரீட் பண்ணும்போது எப்படி டேட்டா அவுட்புட்டை காமிக்குது, ஸோ அதெல்லாம் அடுத்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா MySQLலேருந்து ஒரு சின்ன ஒரு வெப் பேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம MySQL காமிக்க முடியும் டேட்டாவை. அது கொஞ்சம் கச்சமுச்சான்னு இருக்கனால நாங்கள் இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக ஸ்டூடெண்ட் நேமு, ஐடிங் கார்டு, அதோட பார்கோடு, அந்த ஐடி எல்லாமே அங்கே தனியாக அவுட்புட் மாதிரி எடுத்து தனியாக ஒரு வெப் பேஜில் ரன் பண்ணலாம். ரொம்ப பார்க்கவும் ஈஸியாக இருக்கும், புரிஞ்சுக்கவும் ஈஸியாக இருக்கும்.
ஸோ இப்போ நம்ம எப்படி இந்த டேட்டாவை ரீட் பண்ணுதுன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாஸில் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா ஸோ ஆல்ரெடி நம்ம MySQL அந்த 50 பேர்த்தோட பார்கோட் டேட்டாவை நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணி வச்சுருப்போம். ஸோ என்ட்ரி பண்ணி வச்சிருக்கும் போது நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது இந்த சிஸ்டம் மூலமாக நம்ம அதை ரீட் பண்ணும்போது ஸோ டேட்டாவை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா இல்லையாங்கிறத அது அவுட்புட் காமிச்சிடும். இப்போ ஒருவேளை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாத ஒரு பார்கோடை ஸ்கேன் பண்ணும்போது ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அது அவுட்புட்டில் நோ ஸ்டூடெண்ட் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நம்ம கொடுத்துரும். அதே இது ஒரு வேளை ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா ஸோ ஸ்டூடெண்ட் நேமு ஐடிங் கார்டு ஸோ அவங்க வந்து டைம் டேட் எப்போ வந்து எந்த டைமில் என்ட்ரி ஆகிறாங்க எப்போ என்ட்ரி ஆகுறாங்க அப்படிங்கிறத ஸோ நமக்கு டைமோட மென்ஷன் பண்ணி கொடுத்துரும். இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஃப்ரெண்டுக்காக பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட மினி ப்ராஜெக்ட்டுக்காக நாங்கள் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ப்ராஜெக்ட் எதாவது தேவைப்பட்டால் ஸோ மறக்காமல் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள்.